வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் கொள்ளு மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 100 கிராம் அளவுக்கு கொள்ளை எடுத்து அந்த கொள்ளில் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கொள்ளில் 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி சுத்தமாக கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த குக்கரில் அரிசி கழுநீர் தண்ணி இருந்ததுன்னா அதை ஊற்றி கொள்ளை வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுந்தண்ணியவே அந்த கொள்ளு வேகிற அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த கொள்ளை குக்கரில் போட்டுக்கிட்டு குக்கரை அடுப்பில் வச்சு 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் அப்படியே சிம்மிலேயே விட்டுறணும். அப்போ தான் அந்த கொள்ளு நல்லா வெந்து வரும். 1/4 மணி நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் விசில் தானாக அடங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 15 சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் எடுத்து கழுவிட்டு ரெண்டையும் நீளமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, மீடியம் சைஸ் பூண்டு பொருட்கள் 6, ஒரு வரமிளகாய், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கொரகொரப்பாக ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கரை திறந்து அந்த கொள்ளு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். ஒரு வேளை வேகலை அப்படின்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் சிம்மிலே விட்டோம் அப்படின்னா அந்த கொள்ளு நல்லா வெந்துடும். இல்லை கரெக்டாக வெந்திருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக குக்கரில் வச்சுக்கிட்டு மீதி தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் ரசம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அது ரெண்டும் செவந்து வந்த உடனே அதில் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு குச்சி அளவுக்கு கறிவேப்பிலை 3ஐயும் போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வர்ற வரையும் வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் அந்த கொள்ளு சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு போட்டு கலந்துக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா விழுதை எடுத்து ஊற்றி அடுப்பை சிம்மிலே வச்சு பொறுமையாக வணக்கி விடணும். அந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியோட அந்த கொள்ளை எடுத்து அந்த வாணலியில் ஊற்றிக்கணும். கொள்ளை வாணலியில் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு சிம்மிலே வச்சு பொறுமையாக வணக்கி விடணும். அப்போ தான் அந்த உப்பு காரமெல்லாம் கொள்ளில் ஏறும். நல்லா ஓரளவுக்கு ஏறி தண்ணியில் கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை தண்ணியில் போட்டு அலசி எடுத்து போட்டுக்கணும். அது கூட 1/4 மூடி துருவிய தேங்காய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் இதையும் போட்டுக்கிட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஒரு 4 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த கொள்ளு மசாலா சுண்டலை கீழே இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும். இந்த மசாலா சுண்டலை சூடாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆறுன பிறகு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த மசாலா சுண்டலை குழம்பு சாதம், ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாப்பாட்டோடு வச்சு அந்த சாப்பாட்டு கூட கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கொள்ளு மசாலா சுண்டலை நாம் நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அதே போல் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களும் அப்போ தான் சாப்பிட்டு பழகுவாங்க. பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த கொள்ளு மசாலா சுண்டலை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.